வணக்கம். முக்கிய செய்திகள். தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சியில் கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் முதலிடம் பிடித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புதுச்சேரி பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் சில வாரங்களுக்கு முன்பு மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி வர்ஷினி இயற்கை காற்று, நீர் மற்றும் காய்கறிகளை குளிரூட்டும் கருவி என்ற அறிவியல் படைப்பை உருவாக்கி நடுநிலைப் பள்ளி பிரிவில் சிறந்த படைப்பிற்கான முதலிடத்தை பெற்றார். இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் நடைபெற்ற தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சியில் புதுச்சேரி மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். குழு படைப்பு பிரிவில் வர்ஷினி, பூஜா ஆகிய மாணவிகள் மற்றும் அவர்களது வழிகாட்டி ஆசிரியை அனுசுயா ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த அறிவியல் திட்டம் தென்னிந்திய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தது. இந்த சாதனையை பாராட்டும் வகையில் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி மாணவிகள் மற்றும் உறுதுணையாக இருந்த ஆசிரியை கௌரவித்து பாராட்டினார். மேலும் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சாதனை படைத்த மாணவிகள் மற்றும் ஆசிரியைக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அங்க போயிட்டு எனக்கு எல்லாமே சயின்ஸ் மிஸ் பண்ணாங்க. முதல் நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மெடிசன் எல்லாமே பண்ணி நான் பிரைஸ் வாங்கினது எனக்கு இல்லை, அது எங்கள் சயின்ஸ் மிஸ்க்கு விபி சாக்கணும். நாங்கள் போனது சயின்ஸ் மிஸ்ஸாலே எங்கள் வீட்டு சாராக தான் நாங்கள் போய் ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எங்கள் வீட்டு சார் சயின்ஸ் மிஸ் இல்லைன்னா நாங்கள் இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கவே மாட்டோம். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் பாஜக மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவி ராஜாம்பாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மருத்துவ முகாமில் பல் மருத்துவம், பொது மருத்துவம், கண் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகர், அரியாங்குப்பம், முருகம்பாக்கம் மற்றும் பஞ்சாயத்து பகுதிகளைச் சேர்ந்த மீன் விற்பனை செய்யும் உள்நாட்டு மீனவர்களுக்கு ஐஸ் பெட்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 97 பயனாளிகளுக்கு ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் களப்பணியாளர் அருண்குமார் உட்பட மீன்வளத்துறை அதிகாரிகள், அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள உணவக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில மாணவர் அணி அமைப்பாளர் சுரேந்தர் தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் செல்வராசு வரவேற்புரை வழங்கினார். முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கப்ரியேல், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் என்ஆர், புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் ஆகியோர் உரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொஹையா ஷேக் முகமது கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். துணை செயலாளர் ராமசேகர் தொகுத்து வழங்கினார். இந்த கூட்டத்தில் துணை செயலாளர்கள் மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லதுரை, மகளிர் அணி அமைப்பாளர்கள் தமிழ்செல்வி, கிரிஜா, அங்கம்மாள், தொகுதி செயலாளர்கள் கதிரவன், சுரேஷ், சந்திரன், கோபிநாத், கந்தன், சரத்குமார், சீராவதி, சக்திவேல் மற்றும் மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு, தியாகு, பரசுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கல்வி கடன் தள்ளுபடி விவகாரத்தில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மாணவர்களின் கல்விக் கடனை அரசே திருப்பி செலுத்தும் என திமுக வாக்குறுதி அளித்திருந்ததாக நினைவூட்டிய அவர், தற்போது பட்டியலின மாணவர்களுக்கு மட்டும் ரூபாய் 48.95 கோடி கல்வி கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருப்பது வாக்குறுதியை மீறுவது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தள்ளுபடி 15 ஆண்டுகளாக வசூலிக்க முடியாத வாரா கடன்களை அரசே ரிட் ஆஃப் செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்கும் போது திமுக நிபந்தனைகளை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும், அனைத்து மாணவர்களின் கல்விக் கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வில்லியனூர் கொம்பியின் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ செல்வமுத்து குமாரசுவாமி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், அதனைத் தொடர்ந்து புனித நீர் எடுத்தல், மங்கள இசை, ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை, விசேஷ சாந்தி, யாகசாலை பிரவேசம், 3ஆம் கால யாகசாலை பூஜை, மூலமந்திர ஹோமம், பூர்ணாகதி, உபச்சாரங்கள், தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் பூஜைகளும் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 11 மணிக்குள் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளிக்குமாறு ஆலய திருப்பணி குழு தலைவர் ரமேஷ் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் திருப்பணி குழு தலைவர் ரமேஷ், ஆலய நிர்வாக அதிகாரி ரவி, முன்னாள் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், திருப்பணி உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து யாகசாலை பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழு மற்றும் ராமநாதபுரம் இளைஞர்கள், கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஃபரூக் மரைக்காயரின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சி வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பெருமாள் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தனஞ்செழியன், நாராயணசாமி, பிரபாகர், மூர்த்தி, ஆனந்தராஜ், வடிவேல், கலியவரதன், ராமு, தினேஷ், பெருமாள், முத்து உள்ளிட்டோர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். வங்கித்துறையில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி வேலை நேரத்தை 40 நிமிடம் அதிகரிக்க வேண்டும் மற்றும் மீதமுள்ள சனிக்கிழமைகளை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐக்கிய வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு அழைப்பின் பேரில் அகில இந்திய அளவில் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி புதுச்சேரியில் யூகோ வங்கி நுழைவாயில் முன்பு வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் சங்க தலைவர் நிதிஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த வேலை நிறுத்தத்தால் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கான வங்கி சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. உழவர்கரை நகராட்சி வழுதாவூர் சாலை தர்மபுரி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் 2ஆம் கால யாகசாலை பூஜை, மகா பூர்ணாகதி, சதுர்வேத பாராயணம், மகா தீபாராதனை, 3ஆம் கால யாகசாலை பூஜை, திருவாசகங்கள் முழங்க மகா தீபாராதனை, சுவாமி கரிக்கோலம் வீதி உலா ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை மற்றும் 5ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நவகிரகங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது.
தொடர்ந்து யாகசாலையில் சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஆலய அறங்காவல் குழு தலைவர் முருகன், செயலாளர் சதீஷ், இணை செயலாளர்கள் சந்தானம், சரவணன், துணைத் தலைவர்கள் சரவணன், மூர்த்தி, கௌரவ தலைவர் வேலாயுதம், நடராஜன், துணை பொருளாளர்கள் மதன், குமரன் மற்றும் ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நாளை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய ஆலயம் சார்பாக அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில வக்ஃபு வாரிய நிர்வாக கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாண்டிச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள சரத் சையத் அகமது மௌலா ஷாகிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் தேசிய கொடியேற்றி குடியரசு தின விழா முஸ்லிம் சமுதாய மக்களுடன் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகி அகமது தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செய்தியாளரை சந்தித்த நிர்வாகி அகமது கூறுகையில், பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள மாநில வகுப்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி மதக்கடிப்பட்டு கிராமத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழா ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அதிகாரி அசோகன், சீனிவாசன், சபாபதி, வீரப்பன், ஐயப்பன், வெங்கடேச பெருமாள், விஜயச்சந்திரன், சரவணன் மற்றும் லோகு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வில்லியனூர் வட்டாட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடிவணக்கம் செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் மாணவர்களுக்கு எழுது பொருட்களும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தொகுதி அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மதக்கடிப்பட்டு சீனிவாசனை பாராட்டி வாழ்த்தினர். மேலும் தேசிய அளவில் நடைபெறவுள்ள கபடி போட்டியில் கலந்து கொள்ள உள்ள கபடி வீரர் அஸ்வினுக்கும் விழாவில் சிறப்பு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் கிராம மக்கள், மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றன. முன்னதாக குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள், இசை நாற்காலி, தவளை ஓட்டம், தண்ணீர் நிரப்புதல், சிலம்பாட்டம், கபடி போட்டி, கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்று போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் செய்திருந்தனர். எழுபத்தேழாவது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் சார்பில் புதுவை அருங்காட்சியகம், வெங்கடா நகர் புதுவை தமிழ் சங்கத்தில் இந்திய குடியரசு கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த கண்காட்சியில் இந்திய குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள், துணை குடியரசுத் தலைவர்கள், இந்திய அரசியலமைப்பு, முகப்புரை, அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொழிலாளர் துறை துணை ஆணையர் சுந்தர சந்திரகுமரன் கண்காட்சியை திறந்து வைத்தார். பள்ளி, கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பங்களிப்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்காட்சி பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
திருவையாறு செல்வா நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பாக 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சங்க தலைவர் வழக்கறிஞர் சண்முகம் தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கினார். உடன் சங்க நிர்வாகிகள் அக்கீம், ராஜேஷ், ராஜ்குமார், சுரேஷ்குமார், ரங்கராஜு, ஜோதிலிங்கம், ராமலிங்கம், தனசேகரன் மற்றும் உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், வெங்கட்ராமன், சக்திவேல், கீர்த்தி, செந்தில், முருகன், அஜய், நவீன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மோகன், ஆனந்த பாஸ்கர், ரவிச்சந்திரன், கார்த்திகேயன், வைத்தியநாதன், கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் கோரி கல்வித்துறை வாயிலில் காலவரையற்ற போராட்டம் நடத்தி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் RLB மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் RL வெங்கட்ராமனை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினர். இதற்கு பதிலளித்த அவர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஒப்பந்த ஆசிரியர்களின் நியாயமான போராட்டத்திற்கு RLB மக்கள் முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவு வழங்கும் என உறுதியளித்தார். முதல்வர் ரங்கசாமி வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாததே இப்போராட்டத்திற்கு காரணம் என கூறினார். அரசு உடனடியாக தலையிட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக கட்சி நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரித்தார். புதுச்சேரி பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளை சார்பில் முதலியார்பேட்டை மற்றும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குடியரசு தினம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் கர்ணா கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் செல்வகுமார், கணபதி, மணிகண்டன் உள்ளிட்டோர், அப்பகுதியை சேர்ந்த பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.